ஹலோ ட்ரேடர்ஸ். ஆக்சுவலாக நம்ம பழைய ஸ்ட்ராட்டஜி நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்து புது ஸ்ட்ராட்டஜியோட வந்துட்டோம் ட்ரேடர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உலகமே ஏஐன்னு சொல்லிகிட்ருக்கு. ஸோ அந்த ஏஐ வச்சு தான் நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம டெய்லி மார்னிங் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 9 AM கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகும். ஸோ அதோட கிராஃப் எடுக்கிறோம். எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை 2 ஏஐக்கு ஷேர் பண்ண போகிறோம். அந்த ஏஐ நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. அந்த ஏஐ நேம் வந்துட்டு நான் மந்த் எண்டில் சொல்கிறேன். ஆக்சுவலாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். என்ன பண்ண போகிறோன்னா, 2 ஏஐக்கிட்டையுமே ஒரே கிராஃபை கொடுக்க போகிறோம். ஒரே ஆப்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு என்ன என்ட்ரி, என்ன டார்கெட், என்ன ஸ்டாப் லாஸ்ன்னு அதுக்கிட்டே கேட்க போகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஏஐக்கும் 25K மாதிரி அலாட் பண்ண போகிறோம். அலாட் பண்ணிவிட்டு அட் த எண்ட் ஆஃப் த மந்த் எந்த ஏஐ ஜெயிக்குதுன்னு அந்த ஏஐக்கிட்டே நான் கேட்டிருக்கேன். நீங்கள் உனக்கும் இன்னொரு ஏஐக்கும் போட்டி வச்சுருக்கேன், நீ அதோட ஜெயிக்கணுங்கிற மாதிரி 2 ஏஐக்குமே ஒரே டாஸ்க்கு ஒரே டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ 2மே ஒரு என்ட்ரியும் டார்கெட்டும் கொடுக்கும், ஸ்டாப் லாஸும் கொடுக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த மந்த் எந்த ஏஐ ஜெயிக்குதோ அந்த ஏஐயோட நேமை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி நேற்று நைட்டு கேட்டிருந்தோம் ஃப்ரைடே சார்ட்டை வச்சு. பட்டு மார்க்கெட் ரொம்ப அன்பிரிடிக்டபுளாக இருந்தனால எகைன் மார்னிங் 9 AM கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட்டை வச்சு கேட்டதுக்கு ஒரு ஏஐ என்ன சொல்லிடுச்சு, ட்ரேட் இன்றைக்கி எடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. இன்னொரு ஏஐ என்ன சொல்லிச்சு, இன்றைக்கி வந்து நீ புட் ஆப்ஷன் எடு, உனக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அது சொன்ன மாதிரியே 9:20 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். 140 நமக்கு பை ஆகிட்டு நம்ம வந்து 100 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தோம். அது என்ன ஆயிருக்குன்னா, நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆகி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அந்த ஒரு கேண்டில் தான் 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நம்ம டார்கெட் வந்து 230 கொடுத்துருந்துச்சு. அது அந்த 230 இதுவுமே ஹிட் ஆகிடுச்சு. நமக்கு இதுதான் நேரம் போல் ட்ரேடர்ஸ். அதாவது நம்ம கரெக்டாக நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நம்ம போய் டார்கெட் ஹிட் ஆகுறது. பட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, டிசிப்ளினாக அந்த ஏஐ என்ன சொல்லுதோ அந்த என்ட்ரி, அந்த ஸ்டாப் லாஸ், அந்த டார்கெட் செட் பண்ண போகிறோம். நம்ம அதில் எந்த மாற்றமே பண்ண போகிறதில்ல. அது நமக்கு நல்லாவே ட்ரெண்டே ஆகும்னு தெரிஞ்சாலுமே நம்ம அந்த ப்ராஃபிட்டை ப்ரீடிஃபைண்டாகவே என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட் எல்லாம் போட போகிறோம். அதுவாக ட்ரிகர் ஆச்சுன்னா ட்ரிகர் ஆகிடும், அவ்வளோதான். நம்ம அதில் எதுவுமே மாடிஃபை பண்ண போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி நமக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2800 rupees லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஏஐ வந்துட்டு ஆல்ரெடி இப்போ 22,200க்கு கம்மியாகிடுச்சு. இன்னொரு ஏஐ 25,000லேயே இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம டெய்லி இது மாதிரி 2 ஏஐக்கிட்டுமே கேட்க போகிறோம். 2 ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். எந்த ஏஐ ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். அது உண்மையில் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கா, ஏஐயால் மார்க்கெட்டையுமே ப்ரிடிக்ட் பண்ணி அது வந்து நம்ம ட்ரேடர்ஸ் அந்த ஐடி இந்த மாதிரி ஜாப் போகிற மாதிரி ட்ரேடர்ஸோட வேலையுமே அதுவே பார்க்க போகுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ட்ரேடர்ஸ். இதே மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்